ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். போங்க போங்க. அதான் கொஞ்சம் பெருசா தெரியுது. இருக்கு. நல்லா இருக்கு. இந்த கலரு நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. ப்ளூ தான் நீ நிறைய வச்சிருக்கீல. இது கொடுங்கக்கா, அந்த ஸ்கை ப்ளூ கொடுங்க. அளவு 42 தான் அப்பாக்கு. ஓகே, கரெக்டா இருக்கு. கரெக்டா. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பல யுகங்களுக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இடையில கொஞ்சம் வேலைகள் நிறையா வந்ததுனால இதில் கவனம் செலுத்தவே முடியல. ஸோ ரெகுலராக நானும் வீடியோஸ் போடணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் ஷூட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தீபாவளி வந்துருச்சு. ஸோ எல்லார் வீட்லேயுமே தீபாவளி ஷாப்பிங்லாம் கிளம்பியிருப்பாங்க. ஸோ நாங்களே கிளம்பியாச்சு. ஸோ தீபாவளி மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது. அது என்ன அப்படின்னா, நம்ம ரித்துக்குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் கொஞ்சம் பர்ச்சேசிங் வேலைலாம் இருந்தது. ஸோ ரெண்டுத்தையுமே முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்ம ரித்விகா பிறந்தே இப்போ தான் கொஞ்ச நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அந்த வீடியோ நான் இப்போ தான் போட்ட மாதிரி இருக்குது, ஹாஸ்பிட்டலில் எடுத்ததெல்லாம். பட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் ஆகி ஃபஸ்ட்டு பர்த்டேவே செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ பாப்பாவுக்கு நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஆஸ் யூஷுவல் நாங்கள் உச்சி பிள்ளையார் கோவிலில் இருக்க விஷ்ணு பிரியாவுக்கு தான் போவோம். ஸோ ரெகுலராக போகிற கடை. 1 கிராம் 1.5 கிராம் ரேஞ்சில் ஏதாவது தோடு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இது பக்கத்துல இதே எடுத்துக்கவா, இதே எடுத்து அனுப்புறேன். அதான் கொஞ்சம் பெருசா தெரியுது. அது நமக்கு அது பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாரும் 1 கிராம் தான் குழந்தைங்களுக்கு அதிகமா கேட்பாங்க. 1.5 அதிகம் போகாது, 2 அடுத்தது போகும். ஆட்டாதீங்கடி. இதானே நல்லா கிட்ட அவளுக்கு தெரியுற மாதிரி அப்படி எடுத்து அனுப்பு, அப்பதான் தெரியும். ஓகே, வீட்டா இருக்கு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு மோதிரம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். பட் சின்ன பிள்ளைக்கு மோதிரம் எடுத்துமே அந்தளவு யூஸ் பண்ண முடியாது. கையிலலாம் நம்ம ரெகுலராக போட்டு விடவும் முடியாது. இந்த மாதிரி தோடாக எடுத்துட்டோம் அப்படின்னா காது குத்தும் போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயில் டிசைனில் தோடு தான் எடுத்திருந்தோம். அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே நேராக ஆனந்தம் சில்க்ஸ் போயாச்சு. ஸோ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தீபாவளி ட்ரெஸ் எடுக்கணும். இதுக்கே எப்படியும் 1 டே ஃபுல்லாகவே ஆகிடும். ஏன்னா பர்த்டேக்கும் சேர்த்து பாப்பாக்கெலாம் எடுக்கிறதுனால கண்டிப்பாக டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் டைம் இருந்தால் அடுத்தடுத்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெகுலர் யூஸ் ட்ரெஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். யுஹானி ஜானு 2 பேருக்குமே. நல்லா இருக்குது இந்த கலரு. நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. நல்லாவே. இது ஓகே. இதுவும் ஓகே. அதுங்க ப்ளூ தான் நீ நிறைய வச்சிருக்கீல. இல்லாத கலரா எடு. அதுல மஞ்சள் வந்திருக்கேம்மா. இது கொடுங்கக்கா, அந்த ஸ்கை ப்ளூ கொடுங்க. எல்லோவும் நல்லா தான் இருக்கு, ப்ளூவும் நல்லா தான் இருக்கு. உனக்கு எதை பிடிச்சிருக்க? வயலட் நல்லா இருக்கு. காட்டு. இது நல்லா தான் இருக்கும். பின்னாடி டக்கு வச்சு பாக்குறிய மக்கா. நல்லா இருக்கு. காட்டு. இங்க நவுந்து வாடா. நல்லா இருக்கா?
குட்டீஸ்க்கெலாம் ட்ரெஸ்ஸு பார்த்தோம். பட் எதுவும் செட் ஆகலை அப்படிங்கிறதுனால அப்பாவுக்கு ஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸோ அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு சாரீ எடுத்தாச்சு. அதுக்கு மேட்சிங்காக வந்து ஷர்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எல்லோ கலர் தான் சாரீ. அந்த கலரில் ஷர்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால முந்தான கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பீகாக் க்ரீனில் வந்து அப்பாவுக்கு ஷர்ட்டும் வேஷ்டியும் எடுத்தாச்சு. நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. இதில் கலர்ஸ் இருக்கான்னு கேட்கலாம். நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. மொடமொடன் இருக்கு இதுல. ஆமா. அடுத்ததாக வந்து பெரியக்காக்கு தான் ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வாட்டி பட்டு சாரீ மாதிரி கட்டலாம் தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்த்துட்டு இருந்தா. ஸோ இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா டபுள் ஷேடில் ஒரு மாதிரி நல்ல ராயலாக இருந்துச்சு. கலருமே ரொம்ப அழகாக இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு. ஸோ மேலே வச்சு பார்த்துட்டு அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அதையே வந்து ஃபைனல் பண்ணியாச்சு. நல்லாயிருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து ரோட்டு கடையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வளையல் போட்டு விற்பாங்க இந்த தீபாவளி டயத்தில். இது வந்து நிறைய கடை இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற எல்லா வளையலுமே ஒரு பாக்ஸ் வந்து 100 ருபீஸ் தான். ஸோ அவங்கவுங்க எடுத்த சாரீக்கு மேட்சாக வந்து வளையல் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. சின்னக்காக்கு, பெரியக்காக்கு, அம்மாவுக்கு எல்லாருக்குமே வந்து அங்கேயே வளையல் வாங்கியாச்சு. ஸோ எல்லா கலர்ஸுமே மேக்ஸிமம் இவங்கக்கிட்ட இருக்கும். அடுத்ததாக வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு பெரியசாமி மூப்பனார் போயிட்டோம். ஏன்னா ஆனந்தமில் எதுவும் இந்த டைம் செட் ஆகலை. அதனால் இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ப்ளூ தான். கரெக்டாக தான் இருக்கும். திரும்பி காட்டு ஜானு. ஜானு காட்டுங்க. பின்னாடி போ. பின்னாடி போடி. ஓகே. என்ன கையை பிடிக்கல காட்டு. திரும்ப ஜானு. நல்லா இருக்குடாம்மா இது. இருங்க. ஓகே ஜானுமா இங்க திரும்புங்க. இங்க காட்டுங்க. இங்க பாரு. கரெக்டா இருக்கு. கரெக்டா. சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு. ஸோ ரித்விகா பர்த்டேக்கு எல்லாருமே வந்து பிங்க் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அக்கா மாமாலாம் ஆல்ரெடி வந்து பிங்க் எடுத்துட்டாங்க. பாப்பாக்குமே வந்து பிங்க் எடுத்தாச்சு. ஸோ அதனால வந்து இவளுங்க 2 பேருக்குமே வந்து பிங்க் கலரில் போகலாம், எல்லாருமே வந்து ஈவனாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் கலரில் கவுன் கிடைக்குதான்னு பார்த்துட்டே இருந்தோம். ஃபைனலாக ஒன்று கிடச்சிருச்சு. அடுத்ததாக வந்து ரித்விகாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவளுக்கு கவுன் பார்த்தோம். ஸோ இந்த லாவெண்டர் அண்ட் ஒயிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா ரொம்ப பஃப்னு இல்லாமல் போடுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் அதையும் வந்து நம்ம ரித்விகாக்கு எடுத்தாச்சு. முடிச்சுட்டு மதியம் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக பக்கத்தில் இருந்த கடைக்கு போயிருந்தோம். நாங்களாம் வந்து மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டாச்சு வெஜ்ஜில். ஆனால் ஜானு மட்டும் எங்கே போனாலும் பிரியாணி தான் கேட்பா. அதனால் அவளுக்கு மட்டும் பிரியாணி வாங்கி கொடுத்தாச்சு. வச்சாச்சு வச்சாச்சு. சாப்பிடு. எனக்கும் சாம்பார். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.